வாழ்க்கை எப்போதும் சாதாரணமில்லை. சிலருக்கு பிறந்த தருணத்திலிருந்து சவால்களே வாழ்நாள் நண்பர்களாகி விடுகின்றன. இன்று நம்முடைய கதை பயணம் தொகுப்பில் நாம் பேசப் போறவர் விளையாட்டுத் துறையில் அதிக சம்பளம் பெறும் கால்பந்து விளையாட்டின் சூப்பர் ஸ்டார் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் உற்சாகமூட்டும் கதையை பற்றி. பெயர், புகழ், ஆடம்பரமான வீடுகள், சொகுசு கார்கள், உலக சுற்றுப்பயணம், கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளம் என பார்க்கவே பகட்டாக தெரியும் பிரபலங்களின் ஆரம்பகட்ட வாழ்க்கையை சற்றே திரும்பி பார்த்தோமேயானால் எவ்வித பின்னணியும் இன்றி வறுமையால் படிப்பை கூட தொடர முடியாமல் போராடி முன்னுக்கு வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். வாழ்க்கையில் தன்னம்பிக்கையுடன் உழைத்தால் எதையும் சாதிக்க முடியும். இந்த வார்த்தைகள் ரொனால்டோவின் வாழ்க்கையை சரியாக விவரிக்கின்றன. பயணத்தை தொடரலாம். போர்த்துகலில் இருந்து 1000 மைல்களை கடந்து வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பால் உள்ள சின்னஞ்சிறு தீவு மடீரா. வறுமையின் கோரப்பிடியில் சிக்கித் தவித்து வந்த மாரியா டோலரஸ் டோஸ் சாண்டோஸ் மற்றும் ஜோஸ் டினிஸ் அவிரோ தம்பதியின் குடும்பத்தில் 4வது குழந்தையாக பிறந்தவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டோஸ் சாண்டோஸ் அவிரோ. வறுமை காரணமாக அவரது தாய் கருவை கலைக்க நினைத்த போதும் கடவுள் கொடுத்த குழந்தையாக எண்ணி 5ஆம் பிப்ரவரி 1985 ஆண்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பெற்றெடுத்தார். இது குறித்து பின் நாட்களில் ரொனால்டோவின் தாயார் அவரிடம் இது பற்றி கூறியபோது ரொனால்டோ அதற்கு சொன்ன பதில், பாருங்க அம்மா, நீங்கள் என்னை கருக்கலைப்பு செய்ய விரும்பினீர்கள், ஆனால் நான் தான் இப்போது வீட்டுக்கு தேவையானவற்றை கொண்டு வந்து உங்கள் அனைவரையும் பார்த்து கொள்ளும் நபராக உள்ளேன் என தெரிவித்துள்ளார். அவருக்கு ஹியூகோ என்ற ஒரு சகோதரரும் காடியா மற்றும் ஏல்மா என்ற 2 சகோதரிகளும் உள்ளனர். கிறிஸ்டியானோவின் தந்தை நகராட்சியில் தோட்டக்காரராகவும் அவரது தாயார் சமையல்காரராகவும் வேலை பார்த்துள்ளனர். வீட்டில் வாழ்க்கை சுலபமில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. அவன் பந்து ஆட பெரிய ஆசை. ஒருமுறை பள்ளியில் ஆசிரியரை தாக்கியதற்காக பள்ளியை விட்டு நீக்கப்பட்ட ரொனால்டோ தனது 8 வயதிலேயே உள்ளூர் கால்பந்து அணிக்காக விளையாடத் தொடங்கினார். ரொனால்டோவிற்கு படிப்பை விட கால்பந்து மேதையாக மாற வேண்டும் என்பதுதான் அவனுடைய கனவு. சிறு வயதில் இருந்து கால்பந்து மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை. சில நேரங்களில் பசிக்கே உணவு இல்லாமல் கால்பந்து விளையாடி விளையாடி அவர் மயங்கி விழுந்த நிகழ்வுகள் கூட உள்ளன. 13வது வயதில் ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் அவரை தேர்வு செய்தது. தாயை விட்டு தனியாக நகரம் சென்றார். இரவில் அழுதபடி தூங்கும் அந்த சிறு பையன் அவனுடைய கனவுக்கு மட்டும் ஈடுபாடுடன் இருந்தான். ஆனாலும் பல கேலிகளுக்கு மத்தியிலும் வீட்டு கவலையின் காரணமாக பயிற்சியினை தொடர முடியாமல் வீடு திரும்பினார். அயலவர்கள் தாய் தந்தை என ரொனால்டோவை ஊக்குவித்து, உனக்கு கிடைத்த வாய்ப்பு நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வழி. பிரச்சனைகளை கண்டு துவங்கி நின்று விடாமல் உன் கனவுகளை நோக்கி நீ ஓடு. ஒரு நாள் பயிற்சியின் போது அவரது இதயம் வேகமாக துடித்தது. டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது அவருக்கு ரேசிங் ஹார்ட் கண்டிஷன், டாக்சிகார்டியா என்கின்ற ஒரு அபாயகரமான சிக்கல் இருப்பது தெரிய வந்தது. ஒருபோதும் விளையாட முடியாது, தொடர்ந்தால் உயிருக்கு அபாயம். அப்போது ரொனால்டோவிற்கு 2 ஆப்ஷன்கள் இருந்தன. ஒன்று உயிருக்கே ஆபத்தான அறுவை சிகிச்சையை மேற்கொள்வது, மற்றொன்று வாழ்நாள் முழுவதும் ஓடுவது, குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது. ஆனால் தனது கால்பந்து விளையாட்டிற்காக உயிரையே கொடுக்க துணிந்த ரொனால்டோ அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். 1995ஆம் ஆண்டு தனது சொந்த ஊரான மடீராவில் உள்ள நேஷனல் கிளப்பில் இணைந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டத்தில் திறமையை வெளிப்படுத்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். அதன் பின்னர் 1997இல் 12 வயதான ரொனால்டோ ஸ்போர்ட்டிங் சிபி என்ற கிளப்பிற்காக $1500 ஒப்பந்தம் செய்யப்பட்டார். களத்தில் புயலாக செயல்பட்ட ரொனால்டோவின் ஆட்டம் பார்வையாளர்களுக்கு விறுவிறுப்பையும் எதிர் அணியினரையும் கடும் போட்டியை கொடுத்தது. அதனையடுத்து முதல் முறையாக 2003ஆம் ஆண்டு மான்செஸ்டர் யுனைடெட் என்ற
பெரிய கிளப்பில் இணைந்தார். 18 வயதிலேயே 12.24 மில்லியன் டாலர்களுடன் மான்செஸ்டர் அணிக்காக ஒப்பந்தமான ரொனால்டோ FA கோப்பை, சாம்பியன்ஸ் லீக், ஃபிஃபா என 3 உலகப் புகழ்பெற்ற கோப்பைகளை தொடர்ச்சியாக வெல்ல காரணமாக அமைந்தார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஊக்கத்தை பற்றி பேசுகையில், பெரும்பாலான நேரங்களில் என்னை நானே ஊக்கப்படுத்திக் கொள்வேன், நான் சுய உந்துதல் மூலம் உற்சாகமடைபவன் என தெரிவித்துள்ளார். இதனால் கால்பந்து விளையாட்டின் மிகவும் உயரிய விருதான பலோன் டிஆர் பாலண்டோர் விருதை தனது 23 வயதிலேயே வென்றார். பணக்கார விளையாட்டு வீரர். 2009ஆம் ஆண்டு ரியல் மாட்ரிட் அணிக்காக 94 மில்லியன் டாலருக்கு சுமார் ரூ. 84 கோடி ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இதன் மூலம் உலகிலேயே அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரர் என்ற பெருமையை பெற்றார். ரியல் மாட்ரிட் வீரராக அவரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியை காண மட்டும் சாண்டியாகோ பெர்னாபு மைதானத்தில் 80,000க்கும் அதிகமானோர் குவிந்தது இன்று வரை உலகச் சாதனையாக உள்ளது. ஆகஸ்ட் 2009 அன்று டிபோர்டிவோ டி லா கொருனாவுக்கு எதிரான லா லிகா ஆட்டத்தில் ரொனால்டோவின் வெறித்தனமான ஆட்டம் மாட்ரிட் அணிக்கு வெற்றியை பெற்றுத் தந்தது. 23 அக்டோபர் 2010 அன்று ரேசிங் டி சாண்டாண்டருக்கு எதிரான 6-1 வெற்றியின் போது ரொனால்டோ தனது வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு போட்டியில் 4 கோல் அடித்தார். 2010-11 சீசனின் முடிவில் லா லிகாவில் 40 கோல்களை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். மாட்ரிட் அணியுடன் லா லீக் தொடர், கோபா தொடர் என அடுத்தடுத்து 15 கோப்பைகளை வென்று கொடுத்து ஒட்டுமொத்த கால்பந்து உலகின் கவனத்தை பெற்றார். மேலும் 2013, 2014, 2016, 2017 என தொடர்ச்சியாக பலோன் டிஆர் விருதுகளை தட்டிச் சென்றார். 18 ஏப்ரல் 2017 அன்று பேயர்ன் முனிச் அணிக்கு எதிராக ஆட்டத்தில் ரொனால்டோ ஹாட்ரிக் கோல் அடித்து அசத்தினர். இதன் மூலமாக UEFA சாம்பியன்ஸ் லீக்கில் 100 கோல்களை எட்டிய முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். 2018ஆம் ஆண்டு ஜிரோனாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ரொனால்டோ தனது 50வது கேரியர் ஹாட்ரிக்கை எட்டினார். ஜூலை 2018ஆம் ஆண்டு ஜுவாண்டஸ் அணிக்காக 100 மில்லியன் யூரோப்பியன் டாலருக்கு சுமாராக ரூபாய் 850 கோடிக்கு ஒப்பந்தமானார். இந்த அணியில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் விளையாடிய ரொனால்டோ 2021 ஆகஸ்ட் 31 தேதி அன்று ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு திரும்பினார். ரொனால்டோ 23.6 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஜுவெண்டஸால் ஆகஸ்ட் 2021 மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். 2022ஆம் ஆண்டின் கணக்கின்படி கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் நிகர மதிப்பு 115 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். கிறிஸ்டியானோ ஒவ்வொரு கால்பந்து போட்டிகளிலும் விளையாட 60 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெறுகிறார். டெலிவரி ஹீரோ, ஹெர்பலைஃப், எம்டிஜி, நைக், யூனிலீவர் போன்ற பல்வேறு நிறுவனங்களின் பிராண்ட் மாடலாக இருப்பதற்கு மில்லியன் கணக்கில் சம்பளம் பெற்று வருகிறார். ரொனால்டோவின் சொந்த நிறுவனமான CR7ஐ கண்ணாடிகள், உள்ளாடைகள், வாசனை திரவியங்கள் மற்றும் காலணிகள் ஆகியவற்றை விற்பதன் மூலமாக ஆண்டுக்கு பல மில்லியன் லாபம் சம்பாதிக்கிறார். ரொனால்டோவை தற்போது இன்ஸ்டாகிராமில் 500 மில்லியன் பேர் பின்தொடர்கின்றனர். இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை பதிவிட $1 மில்லியன் வசூலிக்கிறார். இதன் மூலமாக ஆண்டுக்கு 47 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சம்பாதிக்கிறார். ரொனால்டோ பற்றிய சுவாரஸ்யங்கள். ரொனால்டோவின் தந்தை குடி மற்றும் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகி மரணமடைந்தார். இதனால் அவருக்கு குடி மற்றும் சிகரெட் புகைப்பது போன்ற பழக்கம் கிடையாது. சிறுவயதில் ரொனால்டோவிற்கு லிட்டில் பி, கிரையிங் பேபி போன்ற செல்லப்பெயர்கள் இருந்துள்ளது. பிற கால்பந்து வீரர்களைப் போல் ரொனால்டோ உடலில் ஒரு டாட்டூ கூட கிடையாது. ஏனெனில்
இவர் ஆண்டுதோறும் தனது சொந்த ஊரில் இரத்த தானம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். சேவ் தி சில்ட்ரன், யுனிசெஃப் மற்றும் வேர்ல்ட் விஷன் 3 நிறுவனங்களின் தூதுவராக ரொனால்டோ உள்ளார். 2013ஆம் ஆண்டு முதன்முறையாக தான் வாங்கிய பலண்டோர் விருதை விற்று ஆபத்தான நோயால் உயிருக்கு போராடி வரும் குழந்தைகளுக்கு உதவக்கூடிய மேக் ஏ விஷ் அறக்கட்டளைக்காக $8,00,000 அதிகமான தொகையை நன்கொடையாக வழங்கியுள்ளார். 40 கோல்களை அடித்ததற்காக வழங்கப்பட்ட 2011 ஐரோப்பிய கோல்டன் பூட் விருதை விற்று போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் பள்ளி கட்டுமானத்திற்காக $1.5 மில்லியன் அளவிற்கு நிதி திரட்டியுள்ளார். 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட போர்ச்சுகலுக்கு $1.3 மில்லியன் நிதி உதவி அளித்துள்ளார். மே 2014இல் ஃபோர்ப்ஸ் உலகின் அதிக ஊதியம் பெறும் வீரர்களின் பட்டியலில் ரொனால்டோ முதலிடம் பிடித்துள்ளார். அப்போது சம்பளம், போனஸ் மற்றும் ஆஃப் ஃபீல்டு வருவாய் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த மதிப்பு 73 மில்லியன் ஆகும். பயணிகளே, இப்பொழுது கதையின் முடிவிற்கு வந்திருக்கிறோம். கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள் என்பதில்லை, நீங்கள் எந்த உயரத்தை அடைய விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். 15 வயதில் ஒரு இதய ஆபரேஷனை கடந்து வந்த சிறுவன் உலகின் நம்பர் 1 வீரராக உயர்ந்தார். அவர் தோல்விகளை சந்தித்தார், விமர்சனங்களை கேட்டார், தன்னாலேயே மீண்டார். உழைப்பு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, இந்த 3 வார்த்தைகள் அவரை உருவாக்கின. இன்று ரொனால்டோ வெற்றி அடைந்துள்ளார், ஆனால் இன்னும் உழைக்கிறார். ஏனெனில் அவர் சொல்வது ஒன்று: without sacrifice there is no victory. நாமும் வாழ்க்கையில் எந்த சோதனையை சந்தித்தாலும் நான் முடிக்கப் போகிறேன் என்று நம்பிக்கை வைத்திருந்தால், தயங்காமல் உழைத்தால், ஒரு நாள் நாம் வெற்றியை கண்டடைவோம். இதுபோன்று மேலும் மனதை நிமிர்த்தும், வாழ்க்கையை மாற்றும் கதைகள் கேட்க உங்கள் கதை பயணம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு ஒரு புதிய ஊக்கத்தை தந்திருக்கட்டும். விடாதீர்கள், நம்புங்கள், உழையுங்கள். சந்திக்கலாம் அடுத்த பயணத்தில். ஹேவ் அ நைஸ் டே. உங்கள் கதை பயணம்.